இந்த கேஸ்ல நீ சாட்சி சொல்லக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா? ஏன் ஊரே நினைக்குதுப்பா. அத பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களா? மா ப்ளீஸ், என்ன என் தங்கச்சி கொஞ்ச நேரம் பேச விடுறீங்களா? பேசுப்பா, பேசி அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. கமலா, அவங்க பேசட்டும், நீ சும்மா இரு. அபி, தயவு செஞ்சு சொல்றது கேளு. அந்த பூங்காவனமா வெற்றியோட ஆளுங்களும் நீ சாட்சி சொல்றதுல விருப்பம் இல்ல. நைட்டுக்குள்ள உன்னை ஏதாவது பண்ணணும்னு விரும்புவாங்க. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா, அதை நினைச்சுதான் நான் பதறேன். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் ஜட்ஜ் சங்கர நாராயணனோட பொண்ணோ இல்ல சூர்யாவோட தங்கச்சியோ இல்ல. இப்போ இந்த நிமிஷம் நான் வெற்றியோட பொண்டாட்டி, மிஸ்டர் அரங்கநாதனோட கடைசி மருமக. ஆமா, பொண்டாட்டி, பெரிய பொண்டாட்டி. புருஷனை கொலை பண்ண பாக்குறவதான் பொண்டாட்டியா? நீ சொல்றியே பூங்காவனோ வெற்றியோட ஆளுங்க, இவங்க எல்லாருமே என்ன வெற்றி மனைவியா தான் பாக்குறாங்க. உனக்கு வேணா மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு எல்லார் மேலயும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நாளும் அவங்களால எனக்கு எந்த தீங்கும் பண்ணிட முடியாது. நீ கவலைப்படாம போ. இந்த பாரு அபி, நீ நல்லவன்னு நினைக்கிறவன் நல்லவனா இல்லாம இருக்கலாம். உன்னோட இந்த நம்பிக்கையில ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா நாளைக்கு நீ குறுக்கு விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாம போயிடும். பரவாயில்லையா? அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னா அவங்க எல்லாருமே ஏன் குடும்பம். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏதாச்சும் நடந்தாலும் இது ஏன் குடும்பம். உனக்கு என்ன வந்தது? நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. அபி, இப்படியே நீ எல்லாரையும் நம்பி நம்பி நீ என்ன பண்ண போற? இது பாரு, உலகத்துல நல்லவனு யாருமே கிடையாது. அது உனக்கு எப்போ புரிய போகுது? நீ செஞ்சதை கேள்விப்பட்டதுமே எனக்கு இது புரிஞ்சிருச்சுனா. அபி, தேவையில்லாம உங்க அண்ணனை காயப்படுத்துறதுனால உனக்கு என்னடி கிடைக்க போகுது? உன் மேல வச்சிருக்க பாசத்தினால தான் இந்த நேரத்துல உன்னை தேடி வந்திருக்காரு. அப்படியா? அப்படின்னா அந்த பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்க கிளம்புறீங்களா ப்ளீஸ்? அபி, நான் சொல்றதுல ஒரு வார்த்தை கூட உன் காதுல விழலையா? நான் இங்க வந்தோன்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உன் முகத்தை பாக்குறதுக்கே இஷ்டம் இல்ல, அதனால வந்தோடனே கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னாங்க. இந்த பாரு, இவங்க உன்னை எதிரியா தான் பாக்குறாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க மனசை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா, நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அபி, உன்னை கோர்ட்டுக்கு வர விடாம பண்றதுக்கு இவங்களே உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுல விஷம் வச்சிடலாம், இல்ல மயக்க மருந்து கொடுத்துடலாம். இந்த பாரு, இந்த ரிஸ்க் எல்லாம் நீ எதுக்கு எடுக்கணும்? அண்ணா, இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தி பேசுன உனக்கு மரியாதையா இருக்காது. ஏய், என்ன உன் அண்ணனை எப்படி பேசிட்டு இருக்க? அண்ணி, அவர் எனக்கு அண்ணனே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு குடும்பம்னா இது ஒண்ணுதான். எனக்கு சொந்தம்னாலும் இவங்க தான். என் குடும்பத்தை பத்தி யாராவது தப்பா பேசினா நிச்சயமா மரியாதை கேட்டுரும். இல்ல அபி, நான் உன்னை... போதும், பேசாதனா போதும். இதுக்கு மேல என் வீட்டு ஆளுங்களை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இவங்க விஷம் வச்சு என்ன கொன்னுடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இவங்க ஓ அளவுக்கு மோசம் இல்லனா. கோபம் இருக்கும், ஆனா உயிரோட வேல்யூ என்னன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே வீட்டுல இருக்கிறப்போ எனக்கு ஏதாவது நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பா இவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல. நிச்சயமா உன்னை வெற்றி கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகணும்னு நான் வரல. நீ அவன் கூட சேர்ந்து வாடு இல்ல வாழாம போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நீ எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி, உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? இத பாரு அபி, வெற்றி கூட நீ சேர்றது ரெண்டாவது தான். இப்ப இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க இருக்க கூடாது. எங்க கூட வா, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஏமா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்களே, உன் காதுல விழலையா? உனக்கு புண்ணியமா போகுது. தயவு செஞ்சுங்கிறது கிளம்புறியா? ஒரு கொலைகாரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால இருக்கவே முடியல. மா, அது வந்து... போதுண்டி, பேசாத. இத்தனை நாளா பாம்புக்கு பால் வாத்திருக்க, அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறேன். தம்பி, தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போப்பா. அண்ணா, நீ இவ்வளவு தூரம் என்ன பாசத்தோட பார்க்க வந்ததுல எனக்கு நிஜமாவே சந்தோஷம். சொல்ல போனா என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறையான்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என் பாசத்தையும் நீ சந்தேகப்படுறியா? ஆமா, ஏன்னா உன்னோட ஹிஸ்டரி அப்படி. 1க்கு 3 தடவை ஏன் புருஷனை கொலை பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க. இது பாருண்ணா, ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உலகத்திலே எனக்கு பாதுகாப்பான வீடுனா அது இந்த வீடு மட்டும்தான். உலகத்திலே என் மேல அக்கறை வச்சிருக்கிற மனுஷங்கன்னா அது இவங்க எல்லாரும் தான். இதுக்கு மேல நீ அக்கறை காட்டி கொல்லாத. தயவு செஞ்சு நீ கிளம்பு. ஏ அபி, உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம்... அண்ணி ப்ளீஸ், நான் பதில் பேசினா அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. நான் டீசெண்டா சொல்றப்பவே கிளம்புறதா உங்களுக்கு நல்லது. வாசல் திறந்துதான் இருக்கு, கிளம்புறீங்களா? நாங்க போறோம், ஆனா இன்னொரு தடவை உதவின்னு கேட்டு எங்க கிட்ட வந்து நின்னுடாத. இந்த அவமானத்தை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். நிச்சயமா நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கொலகாரன் கூட்டத்துக்கிட்ட வந்து உதவி கேட்கிற அளவுக்கு இன்னும் நான் தன்மானம் எழுந்து போயிடல. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? போலாம். போறதுக்கு என்ன உனக்கு?
நம்ம தலையில வந்து வாச்சுது பாரு. யாரு சொல்லியும் இந்த மேடம் கேட்குற மாதிரி இல்லை, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. முதல்ல நீங்க ஏன் பேச்சு கேக்குறீங்களா? அண்ணா சட்னி போடுவாண்ணே. ஆ போதும்டா. டேய் நீங்களும் சாப்பிடுங்கடா. இல்லைண்ணே பசிக்கலண்ணே, அப்புறமா சாப்பிட்றோம். ஏண்டா வெற்றி உள்ள இருக்கிறதால நீங்க சாப்பிடாம பட்டினி கிடந்து சாக போறீங்களா? இல்ல நீங்க பட்டினி கிடந்தா வெற்றி வெளியே வந்துருவானா? சாயந்தரத்துல இருந்து பல்லுல பச்சை தண்ணி படாம அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. கேட்டா சாப்பாடு வேணாமா? சாப்பிடுங்கடா. இல்லண்ணே வேணாம். டேய் நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன்டா. இல்லண்ணே. போய் சாப்பிடுங்க. போங்கடா போங்க. அண்ணா என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா, அந்த அசோகனோட ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. அண்ணா மிரட்டினாங்களாண்ணே? யாருக்கு? அவனுங்களுக்கா? என்ன மிரட்ட அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்காடா? வேற என்னென்ன சொன்னாங்க? உன்னால அபிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்னானுங்க. அண்ணே அப்போ இது மிரட்டல் தானே? மிரட்டலா? வேலையை பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டேன். கேஸில் தலையிடாதேன்னானுங்க. என் தம்பியை அனாதையை விட சொல்றியான்னு கேட்டேன். தலைவரோட பையன் சாக கிடக்குறான்னானுங்க. அவன் செஞ்ச வேலைக்கு அனுபவிக்கிறான்னு சொன்னேன். பேசாம போனை விடான்னு திட்டி விட்டான்ல. அண்ணா எல்லாம் இந்த அபியானியால் தானே. அது மட்டும் சாட்சி சொல்லாமல் இருந்திருந்தா அண்ணனுக்கு ஒன்றா இருக்காதுண்ணே. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் கூட வாழணும்னு வந்த பொண்ணு தானே, சாட்சி சொல்லாதுன்னு நினச்சேன். ஆனால் சொல்லிட்டா. அவ பைத்தியக்காரியா இல்லை அவளை நல்லவன்னு நம்புனானே நம்ம வெற்றி, அவன் பைத்தியக்காரனா தெரியலடா. அண்ணே காலில் விழுந்து கஞ்சினே, அதையே மதிக்கல, வேற எதனை மதிக்க போறாங்க சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை புரிஞ்சுக்கவே முடியலையாடா. என்ன பண்ண சொல்ற? கூண்டுல ஏறி சாட்சியே சொல்லிட்டா, அதை என்ன மாத்தவா முடியும்? அண்ணா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு, அதனால தான் அண்ணா அவனை போட்டு அடிச்சாருன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கண்ணே. ஆமாண்ணே, ஒரு பொண்ணுக்கு மானம்தான் முக்கியம்னு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? விஷயத்த சொன்னா நம்ம பக்கம் வந்து டக்குன்னு நிற்க மாட்டாங்களா? அன்னிக்கிட்ட சொல்லிடுவோம்ண்ணே. டேய் விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைக்கிற? அவதான் தெள்ள தெளிவா ஜட்ஜு முன்னால வாக்குமூலமே கொடுத்துருக்காளடா. பிரதீப்பை எங்க அடிச்சா, எப்படி அடிச்சான், எல்லா விவரமும் தெள்ள தெளிவா வியாக்கியானமா சொல்லிட்டாளடா. என்ன பண்ண சொல்ற? அண்ணே நம்ம வக்கீல் கிட்ட இதை பற்றி கேட்டேண்ணே. குறுக்கு விசாரணையில் அண்ணி மாட்டினாதான் உண்டுன்னு சொன்னார்ண்ணே. இப்போ கூட அண்ணி குறுக்கு விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணன் தப்பிச்சிருவாருண்ணே. டேய் அவதான் கோர்ட்ல தெளிவா புட்டு புட்டு வச்சுட்டாளடா. அதங்க ரெக்கார்ட் ஆகி போச்சு. அவ சொல்லி இருக்கிறதே நம்ம வெற்றியை சோழியை முடிக்கிறதுக்காகத்தான். இனிமே அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? என்ன பண்றது? அண்ணே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குண்ணே. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்லலாம் அண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அண்ணன் அடிதடிக்கு தான் போகும், ஆனால் அண்ணன் ரொம்ப நல்லவங்க. அண்ணி எவ்வளோ நம்பினாங்க. இந்த கேஸ்லேயும் அண்ணன் மேலே தப்பு இருக்காது, நியாயத்துக்காக தான் பண்ணியிருப்பாருன்னு அன்னைக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதையும் மீறி அண்ணி எப்படிண்ணே இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அவன் கூட தான் வாழணும்னு வீம்பு பிடிக்கிறா, ஆனா அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்றான். இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லு? அண்ணே அண்ணியை நாளைக்கு கோர்ட்டுக்கு வர விடாம தூக்கிடுவோமாண்ணே? அண்ணே ஆமாண்ணே, நாங்கள் இருக்கோண்ணே, தூக்கிடலாண்ணே. டேய் முட்டாளுங்களா, பைத்தியமாடா நீங்க? வெற்றி தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கையை கட்டி போட்டுருக்கான்ல. இதுக்கு மேல வக்கீல் பார்த்துக்குவாரு, நம்ம அமைதியா இருந்தா போதும். தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுங்க, தொலைச்சிருவேன். வந்துட்டாங்க தூக்கணும்னு சொல்லிட்டு. சார்
என்னையா ஸ்டேஷனே வெறிச்சோன்னு கிடக்கு, யாரையுமே காணோம். ஏட்டையாவும் மற்ற கான்ஸ்டபிளும் ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காங்க சார். உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் உன் வேலையை பார். சரிங்க சார். சார் வணக்கம் சார். இருக்கட்டையா, உட்காருங்க சார். நீ உட்காரு. சார் என்ன சார், ஃபோன் பண்ணியிருந்தா நானே பார்க்க வந்திருப்பேனே சார். ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டே யோசனை பண்ணிட்டு இருந்த, திடீர்னு ஒரே குழப்பமா இருக்கியா? சார் இன்னும் என்ன சார் குழப்பம்? பெத்த அப்பன் ஜட்ஜு, கட்டின புருஷன் அக்யூஸ்டு. ஆனாலும் அந்த பொண்ணு தெளிவா கூண்டுல ஏறி கிளியரா கரெக்டா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டான். குறுக்கு விசாரணையும் இதையே சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, கேஸே கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தானே சார். அப்புறம் என்ன சார் குழப்பம்? அதுவும் ஒரு குழப்பம்தாயா. இன்னொரு பக்கம் எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். வெற்றி எம் பையன் மேலேயே கைய வச்சிருக்கான். பூங்காவனத்தோட சப்போர்ட் இல்லாம இதை செஞ்சிருக்க மாட்டான். நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவன் கூட பேச வச்சேன். என்ன சார் சொன்ன அந்த பூங்காவனம்? யோ, அவன் பயமே இல்லாம பேசுறாயா. வெற்றி செஞ்சது நியாயம்தான் வேற சொல்றாயா. அவன் கட்சியா இருக்கானா, அத அவன் மேல கைய வைக்க யோசனையா இருக்கியா? ரவுடி பொறுக்கி எல்லாம் கட்சியில சேர்ந்துக்கிட்டு நம்மள உயிரை வாங்குறானுங்க சார். அதை நினைச்சாதான் சார் எனக்கு வெறுப்பா இருக்கு. பூங்காவனம் பேசுற விதமே நல்லா இல்லையா. வெற்றியை வெளியே கொண்டு வர்றதுக்காக வேற ஏதாவது செய்வானோன்னு எனக்கு தோணுதியா? சார் அவனால என்ன சார் செய்ய முடியும்? குறுக்கு விசாரணைக்கு வரவிடாம அந்த பொண்ணை அவன் தூக்கிட்டானா நம்ம கேஸுக்கு அது பிரச்சனை தாயா. சார் அப்படி சொல்ல முடியாது சார். ஏற்கனவே அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலமே போதும் சார். இருந்தாலும் நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு சார். இப்ப என்ன சார் செய்ய சொல்றீங்க? யோ, அது ஒரு பொண்ணு, அதுவும் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு. அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்போ உன் கையில அதிகாரம் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. உங்க போலீஸ வச்சு இந்த கேஸ் முடியற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தா என்ன? சார் இப்ப அது அவசியமா சார்? ரொம்ப அவசியம் ஐயா. அப்படி இல்லைன்னா உன்கிட்டயே வந்திருக்க மாட்டேன். என் ஆளுங்களையே அனுப்பி அங்க நிக்க வச்சிருப்பேன். ஆனா அது பார்க்க வேற மாதிரி தெரியும் ஐயா. கோர்ட்லயே கூட பிரச்சனை ஆகலாயா. அதே நேரம் போலீஸ கொண்டு போய் அங்க நிப்பாட்டினா சட்டப்படி சரியா இருக்கும் ஐயா. என்ன சொல்ற? யோ, அங்க போலீஸ் பாதுகாப்புக்கு நின்னா பூங்காவனம் இல்ல யாராலையும் அசைக்க முடியாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். யோ கான்ஸ்டபிள் இங்க வா சார். ரவுண்ட்ஸ் போன எல்லாத்தையும் சீக்கிரமா வர சொல்லு. ஓகே சார். சார் உட்காருங்க சார், டீ சாப்பிடலாம். நீங்க டென்ஷனா பாத்தீங்க சார். அப்புறம் சார் இப்படியே ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருக்க போறியா? உடம்பு என்னதுக்குமா வருது? கொஞ்ச நேரம் தூங்கலாமேம்மா. கமலா, இதை பாரு, எதுவாக இருந்தாலும் என்ன நடக்குமோ அதான் நடக்க போகுது. நீ புலம்புறதுனால ஏதாவது மாறிட போதா? தயவு செஞ்சு வா, படு. சொல்றத கேளு கமலா. படுத்தா முள்ளு மேல கிடக்குற மாதிரி இருக்குங்க. கண்ணு முன்ன வெற்றி அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் எப்படிங்க தூங்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்தா போய் தூங்குங்க, என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. கலை, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீங்கெல்லாம் போங்க, போய் படுத்து தூங்க போங்க. வாங்க போலாம். அதுக்கு இல்லப்பா, நீங்களும் தூங்க வேணாமா? அவளுக்கு ஒண்ணுன்னா அதே தாண்டா எனக்கும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, போய் படுத்து தூங்க போங்க. யோ நீங்க வாசல்ல நில்லு. சரிங்க சார். யோ நீ அந்த பக்கம் போய் நில்லு. ஓகே சார். நீ பின்னாடி பாத்துக்க, நான் உள்ள போயிட்டு வரேன். சார் வணக்கம் சார். என்ன சார் இது, அடிக்கடி ராத்திரில எல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்குறீங்க? என்ன வேணும் சார் உங்களுக்கு? சார் கேஸ் நடக்குதுல்ல சார், சின்ன செக்யூரிட்டிக்காக சார். சார் மேடம் என்னது இதெல்லாம்? மேடம்
உங்க பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதான் இந்த கேஸ் முடியற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணிருக்கேன் மேடம். என்னங்க என்ன பாதுகாப்பு? அப்ப எல்லாரும் சுத்தி நின்னு இவள சுட்டு தள்ள போறோம்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்கம்மா, நடக்கிறது ரொம்ப முக்கியமான கேஸுங்கம்மா, ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் வேற. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு டெய்லியும் கோர்ட்ல அப்பீல் ஆகிறது ரொம்ப முக்கியம். அதான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்க வந்தோம். யாருக்கு யாரையா பாதுகாப்பு? சொல்ல போனா இவகிட்ட இருந்து பாதுகாப்பு எங்களுக்கு 4 போலீஸ் நீங்க அனுப்பணும். மேடம், இவங்களுக்கு 2 விதத்துல ஆபத்து வரலாம். ஒன்னு, வெற்றி மேல கோபமா இருக்கிற நாவிகா கட்சி தொண்டர்கள். அதுல எவனாவது கோவப்பட்டு உங்க வீட்டு மேல தாக்குதல் நடத்தினான்னு வச்சுக்கோங்க. அவங்க கோவத்துக்கு இவங்க பலியாயிட்டா என்ன ஆகுறது? அதே நேரம் வெற்றி தரப்புலயும் சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க இந்த பொண்ணு மேல பர்டிகுலரா தாக்குதல் நடத்த சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் மேடம் நாங்க வந்தோம். தயவு செஞ்சு கோவப்படாம கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க எங்க பையனையே இவ ஜெயில தூக்கி போட்டுட்டா, அதுக்கப்புறமா அவ்வளவு திமிரா எங்க வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்கா. இப்போ இவளுக்கு பாதுகாப்பு வேற கொடுத்தா விளங்கிடும். இன்ஸ்பெக்டர், இத பாருங்க, இந்த ஏரியால நாங்க மட்டும் குடியிருக்கல, சுத்தி நிறைய குடும்பங்கள் இருக்கு. இவ்வளவு பெரிய குடியிருப்புக்கு நடுவுல துப்பாக்கியோட ஒரு போலீஸை நிறுத்தினா ஏரியாவோட அமைதி கெட்டு போகாதா? எல்லார் மனசுலயும் ஒரு பயமும் படபடப்பும் வந்துடாதா? சார், தயவு செஞ்சு நீங்க கூப்பிட்டுட்டு கிளம்புங்க சார். நீங்க பண்றது ரொம்ப தப்பு. போலீஸ் பாதுகாப்புக்கு நிக்கிறது அவ்வளவு குத்தமா சார்? போலீஸ்காரன் துப்பாக்கி என்னைக்குமே தப்பு செய்யறவங்க தான் சார் குறி வைக்கும். அது மக்களுக்கும் நல்லா தெரியும் சார். எத்தனை லாக்அப் டெத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருப்போம். எத்தனை ஊர்வலத்துல நேருக்கு நேரா சுட்டதையெல்லாம் நாங்க படத்துல பார்த்திருப்போம். எங்க கிட்டயே உங்க கதையை விடுறீங்களா சார்? இன்ஸ்பெக்டர் சார், இப்ப எதுக்காக தேவையில்லாம எங்க குடும்பத்து பிரைவசியை கெடுக்குறீங்க? எதுக்காக ஆர்ம்ட் போலீஸ் எல்லாம் வீட்டு முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்க? மேடம், நீங்களே இப்படி பேசினா எப்படி? எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான் மேடம். எனக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒண்ணு நான் கேட்டிருக்கணும், இல்லனா கோர்ட் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்திருக்கணும். நிச்சயமா நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்கல. கோர்ட் ஆர்டர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீங்களா தனிப்பட்ட முறையில ஒரு இன்ஸ்பெக்டரா முடிவெடுத்து பாதுகாப்பு கொடுக்க கூடாது, கொடுக்கவும் முடியாது. அதுக்கான பவரும் உங்ககிட்ட இல்ல. தயவு செஞ்சு கோர்ட் ஆர்டர் காட்டுறீங்களா? இல்லங்க மேடம், ஆனா தான். சரி, நீங்களா முடிவெடுத்தீங்கன்னா எந்த சட்டப்படி உங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. ஏங்க, அவ பேசுறதுக்கு மட்டும் மண்டை ஆட்டுறீங்களே. நான் ஒன்னு கேட்பேன், அதை பண்ணுவீங்களா? சொல்லு சிம்ரன், நீ ஆசைப்பட்டதை என்னைக்கு நான் நிறைவேற்றாம இருந்திருக்க சொல்லு. நெஜ துப்பாக்கிய நான் நேர்ல கூட பார்த்தது இல்ல. வாசல்ல நிக்கிறாரே அந்த போலீஸ் அங்கிள், அவர்கிட்ட சொல்லி அந்த துப்பாக்கிய ஒரே ஒரு தடவை வாங்கிட்டாங்களே. ஒரே ஒரு வாட்டி அப்படியே அதை தொட்டு பார்த்துட்டு சுட்டு பார்த்துட்டு கொடுத்துடலாங்க. அடியே, எந்த நேரத்துல என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அபி மேடமுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் பொறிபறக்க வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேப்ல துப்பாக்கிய கெட்டின்னு வை. முதல்ல உன்னதாண்டி சுட்டு பழகுவாங்க. வாயை மூடிட்டு வேடிக்கையை மட்டும் பாரு. தூக்கம் வருது. இங்க பாருங்க, உங்க அக்கறை எல்லாம் ஓகே, இல்லன்னு சொல்லல. ஆனா இதை செய்ய உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதுங்க மேடம், இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்காக நாங்க திரும்பவும் அதே பேசிட்டு இருக்காதீங்க சார். நான் கேட்காம என்னோட அனுமதி இல்லாம நீங்க இப்படி போலீஸ் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்றதே பெரிய தப்பு. இன்னொன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீட்ல எனக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. இவங்க என் பக்கத்துல இருக்கும்போது நான் பாதுகாப்பா தான் ஃபீல் பண்றேன். இவங்க என்னோட ஃபேமிலிங்க. இவங்களை தாண்டி வேற யாரால என்ன பத்திரமா பாத்துக்க முடியும் சொல்லுங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது அச்சுறுத்தல் வந்து நீங்க அதுக்கு பயந்து கோர்ட்ல. அப்படி எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நான் பயப்படவும் மாட்டேன், உண்மையை மாத்தி சொல்லவும் மாட்டேன். போதுமா சார்? ஆமா ஆமா, நீ உண்மையை சொல்லிதான் இந்த உலகம் உருள போகுது. இவ பேச்சு கேட்டாலே எனக்கு எரிச்சலா தான் வருது. மேடம், அப்போ பாதுகாப்பு கண்டிப்பா வேணாமா மேடம்? இது ஏன் வீடு. என்னை சுத்தி என் மாமனார் மாமியார்னு இத்தனை பேர் பாதுகாப்புக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் கூட வராது. வரதுக்கு இவங்க விடவும் மாட்டாங்க. வெளியில இருந்து யார் வந்து மிரட்டினாலும் நான் சாட்சி சொல்லியே தீர்வேன். உங்களுக்கு இதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இது நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிற ஏரியா. லேடிஸ், குழந்தைங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளீஸ் கிளம்புறீங்களா? ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு சார். இன்னமும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களோட ஹையர் ஆஃபீஷியல் கான்டாக்ட் பண்றேன். ஐயோ மேடம், வேணாம் மேடம்.
நீங்கள் ஹையர் அஃபிஷியல்லாம் போக வேண்டாம், நாங்களே போயிடுறோம். வரேன் மேடம், வரேன் சார். வாங்க. யோ அந்த வண்டியில் இரு. சரிங்க சார். வா சார், நீ இருந்தா வா. டேய், லேட் ஆகுது, எல்லாம் படுத்து தூங்குங்க. போங்க போங்க. எங்க வாங்க போலாம். போப்பா போ. நந்தினி நீயும் போய் படுமா போ. மா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படுப்போ. சாப்பிட வேணாம், தூங்கவும் வேணாம். 2 பிரஷர் மாத்திரையாவது போட்டுக்க. உடம்பு கெட்டு போயிடும், அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும்.